சோ மேரி சொல்லுங்க உங்க மாமியாரை பத்தி ஒரு நல்ல விஷயம். எங்க மாமியாரை பத்தி சொல்லணும்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடுவேன். ஆனா நோட் பண்ணுங்கப்பா பின்றாம் அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பேசுவாங்க. ஒரு கேவலம் தெரியுமா? ஓகே, நல்ல ஆஃபரா இருக்கு இது. ஓகே, கண்டிப்பா நீங்க சொல்லுங்க உங்க மருமகள் பத்தி ஒரு நல்ல விஷயம். அதுங்க மக வந்து என் மக மாதிரி என்ன பாத்துப்பா. எங்களுக்கு அதை பத்தி உங்களை பாத்துப்பாங்க. ஆனா ஒரே வாரத்துல முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே. உங்க மாமியாரை பத்தி ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம். அவங்க என்ன சாம்பார் ஆப் எனக்கு அவங்கள பத்தி அவங்களே பெருமையா பேசிப்பாங்க. அவங்கள பத்தி அவங்க பெருமையா பேசிப்பாங்களா? அந்த வீட்ல பாத்தியா அந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, இந்த வீட்ல பாத்தியா இந்த பொண்ணை எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க, நான் உன்னை கொடுமைப்படுத்தாம வச்சிருக்கேன் பாத்தியா அப்படி சொல்லி என்ன கொடுமைப்படுத்துவாங்க. இவங்க ஒரு பிக் பாஸ் பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? ஹோஸ்ட் மாதிரி நினைக்கிறேன். பதிலுக்கு நீங்க மோஸ்ட் நெகட்டிவ் உங்க மருமகளை பத்தி சொல்லுங்க. நான் சிறுகடி பயப்படாத, பயப்படாதா. நாடகம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டிமோட்டே தர மாட்டாங்க. இதெல்லாம் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உனக்கு நல்லது இல்ல தெரியுமா? நாட்டுல என்னென்னவோ பிரச்சனை இருக்குது. ஏய், என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த மாமியார் மாதிரி பண்றாங்க, அதனால தான் அதை பார்க்க விடுறது இல்ல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். அந்த மாமியார் வேற பண்றாங்க, அத பார்த்து பண்றாங்க. அதுக்காக தான் சொல்றேன், ஐயனார் துணி பாருங்க, மாமியாரே கிடையாது. இதெல்லாம் நடக்குமா நினைச்சது, நடந்துருச்சு.